நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அபினவ பாரதம் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் அனந்த நாராயணன். பாலிவுட், கோலிவுட், டோலிவுட், சாண்டல்வுட் இப்படி பரபரப்பாக இயங்கிறது தாங்க நம்மளுடைய இந்தியன் சினிமா துறை. தமிழ் மொழியில் மட்டுமே வருஷத்துக்கு நேரடி தமிழ் மொழி திரைப்படங்களாக 500க்கும் அதிகமான திரைப்படங்கள் வெளிவருதுன்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. இதில் மொழிமாற்ற திரைப்படங்கள்னு நம்ம கணக்கெடுத்துக்கிட்டோம்னா அது தமிழ் சினிமாவினுடைய எண்ணிக்கை வருடத்திற்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய இந்த இந்திய சினிமா துறையில் சம்ஸ்கிருத மொழி படங்கள் அப்படின்னு நாம் எடுத்துக்கிட்டோம்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தாங்க. அதுவும் ஒற்றை இலக்கத்தில் தான் இருக்குது. ஒற்றை இலக்கில் இருக்கே அப்படின்னு சந்தோஷப்படுறதா அப்படின்னு கேட்குறது ஒரு விஷயம்னாலும், வெறும் ஒற்றை இலக்கில் மட்டும்தானே இருக்குது சம்ஸ்கிருத மொழி திரைப்படங்கள் அப்படின்னு வருத்தப்படுறதா அப்படிங்கிறது தாங்க எனக்கு தெரியல. எதுவாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி இந்த வீடியோவில் சம்ஸ்கிருத மொழியில் எடுக்கப்பட்ட நேரடி திரைப்படங்கள், அந்த திரைப்படங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சம்ஸ்கிருத மொழியில் முதலாக வெளிவந்த திரைப்படம் ஆதி சங்கராச்சாரியாங்கிற திரைப்படம். இந்த திரைப்படத்தின் இயக்குனர் ஜி.வி. ஐயர். இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள். இந்த திரைப்படம் வெளிவந்த ஆண்டு 1983. இந்த திரைப்படம் இந்திய அரசின் தேசிய விருதுகளை பெற்றிருக்கு. சம்ஸ்கிருதத்தில் வெளிவந்த இரண்டாவது திரைப்படம் பகவத்கீதை. இந்த திரைப்படத்தை இயக்கியதும் ஜி.வி. ஐயர் அவர்கள்தான். இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் அதே பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள்தான். இந்த திரைப்படமும் இந்திய அரசாங்கத்தின் தேசிய விருதை பெற்றிருக்கு. இந்த திரைப்படம் வெளிவந்த ஆண்டு 1993. இந்த இரண்டு திரைப்படங்களை பற்றிய என்னுடைய கண்ணோட்டத்தை அடுத்த ஒரு வீடியோவில் பதிவிடலாம் அப்படின்னு இருக்கேன். மறக்காமல் பாருங்கள். சம்ஸ்கிருத மொழியில் மூன்றாவதாக வெளிவந்த திரைப்படம் பிரியமானசம். இந்த திரைப்படம் வெளிவந்த ஆண்டு 2015. கேரளாவினுடைய பாரம்பரிய கலையான இந்த குடியாட்டத்தை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட திரைப்படம். இஷ்டிஹி அப்படிங்கிற திரைப்படம் சம்ஸ்கிருதத்தில் 4வதாக வெளிவந்த திரைப்படம். இந்த திரைப்படம் எடுக்கப்பட்ட ஆண்டு 2016. இந்த திரைப்படம் சமூக கதையம்சம் கொண்ட ஒரு திரைப்படமாக சம்ஸ்கிருதத்தில் வெளிவந்த முதல் திரைப்படம் இதுதான். இந்த திரைப்படம் 47வது இந்தியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் முதலாக வெளியிடப்பட்ட திரைப்படம் இது. 2017ஆம் ஆண்டு வெளிவந்த சூரியகாந்தா என்கிற திரைப்படம் சம்ஸ்கிருதத்தில் 5வதாக எடுக்கப்பட்ட திரைப்படம். இந்த திரைப்படம் கேரள அரசின் சிறப்பு மதிப்பை பெற்று கேரள அரசின் சிறந்த விருதையும் பெற்றிருக்கிறது. அனுரக்திஹி என்கிற திரைப்படம் சம்ஸ்கிருதத்தில் வெளிவந்த 6வது திரைப்படம். இதுவும் வெளியான ஆண்டு 2017. இந்த திரைப்படம் முதலில் 3D தொழில்நுட்பத்தில் தயாரித்த திரைப்படம். அதே போல சம்ஸ்கிருதத்தில் பாடலுடன் கூடிய ஒரு திரைப்படமும் இந்த திரைப்படம் தான். இந்த திரைப்படம் சிறந்த விருதினை பெற்றிருக்கிறது. இந்த திரைப்படம் 2017ஆம் ஆண்டு வெளிவந்த பொழுது 48வது இந்தியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் திரையிடப்பட்டு எல்லோருடைய பாராட்டுகளையும் பெற்ற திரைப்படம். சம்ஸ்கிருத மொழியில் 7வதாக வெளிவந்த திரைப்படம் புண்ணியகோட்டி. இது வெளிவந்த ஆண்டு 2020. இந்த திரைப்படம் முதலாக அனிமேஷன் என்கிற ஒரு தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தி வெளிவந்த திரைப்படம். இந்த திரைப்படம் இந்த வருடம்தான் வெளிவந்திருக்கு. ஆனால் இந்த திரைப்படம் எடுப்பதற்கு சுமார் 5 ஆண்டு காலம் முயற்சி மேற்கொண்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போல் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் நம் இசைஞானி இளையராஜா அவர்கள். இந்த திரைப்படம் ரொம்ப அருமையான காட்சி அமைப்புகளுடன் கூடியது. இது கன்னட மொழியில் இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரிய கிராமிய பாடலின் கதையம்சத்தை கொண்டது. இது போக 2020ஆம் ஆண்டு ஒரு சம்ஸ்கிருத மொழி திரைப்படத்தை அறிவித்திருக்கிறார்கள் கேரளாவைச் சேர்ந்தவர்கள். இந்த திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரமாக திரு ஜெயராம் அவர்கள், எல்லோருக்கும் தெரிந்த நடிகர் தான் ஜெயராம் அவர்கள், முக்கிய கதாபாத்திரமாக அதாவது குச்சேலனின் கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்க இருக்கிறார்கள். அதற்கான ஃபர்ஸ்ட் லுக் அதாவது முதல் கண்ணோட்டம் அதையும் வெளியிட்டிருக்கிறார்கள். காத்து கொண்டிருப்போம் அந்த திரைப்படத்தை காண. சம்ஸ்கிருத மொழியில் இன்னும் மேன்மேலும் பல திரைப்படங்கள் வர வேண்டும் என்கிற ஆர்வத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அனந்த நாராயணன். நன்றி, வணக்கம்.